அடுத்ததாக பட்டிமன்றம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பாஸ்டர்களையும் பாஸ்டர்மார்களையும் புதுவாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாகவும் புதுவாழ்வு பெண்கள் ஜெபக்குழுவின் சார்பாகவும் உங்களை அனைவரையும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். நேரம் ரொம்ப அதிகமா இல்லாததுனால சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். விசுவாசம், கிறிஸ்தவர்களுடைய அடித்தளமே விசுவாசம் தான். விசுவாசத்துல இருந்து தான் எல்லாமே நமக்கு ஆரம்பமாகுது. விசுவாசத்தினாலதான் நம்ம ஓட்டத்தையும் முடிக்க போறோம் அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று, அறிஞ்ச ஒன்று. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 1000 ஆண்களும் சரி 2 பெண்களும் சரி ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு. கரெக்டு தானா? இதான் மாற்றம் இருக்குதா? ஆனா அதே பெண்கள் ஆண்களுக்காக பேச வந்திருக்காங்க. இப்போ எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப கூட விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று 3 சகோதரிகளும், விசுவாசத்தில் சிறந்தவர்கள் பெண்களே என்று சொல்லி 3 சகோதரிகளும் இப்ப பேச வந்திருக்காங்க. நாம் யாவரும் அவங்கள கரங்களை கட்டி வரவேற்போம். இப்போ நம்ம எல்லாரையுமே நம்ம கேட்டீங்கன்னா, விசுவாசத்துல சிறந்தவங்க பெண்களேன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் கை தூக்குவீங்க. ஏன்னா எல்லாருமே பெண்கள் கூட்டம், பெண்கள் குழுவா நம்ம நடத்துறதுனால இப்ப நம்ம எல்லாருமே அதை தான் நினைப்போம். சரி, இப்போ விசுவாசத்தில் சிறந்தவர்கள், ஏன்னா முதல்ல ஆண்களே ஆரம்பிப்போம். ஏன்னா ஆதாம்ல ஆரம்பிச்ச இந்த பூமியானது அதே ஆணுனாலேயே நம்ம பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன். இங்க வந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் மெசேஜ் கொடுக்க மெசேஜ் அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த இடத்துல ஒரு விவாதம் நடக்குது. அது என்ன விவாதம்னா, விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்புல தான் நான் பேச முடியும். அதனால தயவு செய்து எல்லாரும் நம்ம மன்னிக்கணும். முதலாவது, விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் அப்படின்றத நான் இந்த இடத்துல பேச வந்திருக்கேன். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமே எல்லாருமே விசுவாசத்தில் சிறந்தவங்க ஆண்களை பத்தி தான் நம்ம நிறைய படிக்கிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா யோனாக்க பார்க்கலாம். யோனாக்கு தேவனோட சஞ்சரித்தார், விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளவும் பட்டார். ஆனா ஏவாள பாருங்க, ஏவாளர் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் பேசுனத கேட்டாங்க, ஆண்டவரோட சத்தத்தை கேட்டாங்க, அவரோட பேசினாங்க. ஆனா தேவன் விளக்கப்பட்ட கனிய சாப்பிட்டாங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லைங்க. அப்ப எப்படி ஏவாள பத்தி, ஒரு ஸ்திரீயை பத்தி இந்த கூட்டத்துல இருக்கவங்க பேச வந்திருக்கலாம்? தயவு செய்து சொல்றேன், உட்காந்துக்கோங்க. அடுத்த ஒருத்தரை பார்க்கலாம், ஈசாக்க பார்க்கலாங்க. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா நிறைய பேர் பேசுவாங்க, அப்ப யாருங்க ஜெபிக்கணும்? நான் தானே ஜெபிக்கணும். ஆனா ஈசாக்கு என்ன பண்ணாரு? ரெபெக்காவுக்காக ஆண்டவரோட விசுவாசமா ஜெபித்தாருங்க. ஜெபிச்சதுனாலதான் அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான கைத்தட்டு பாத்தீங்கன்னா தாவீது அந்த ஜனங்களை பயமுறுத்தின. இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் இரவு பகல பெலிஸ்தன் பயமுறுத்தினாங்க. ஏங்க அந்த ஊர்ல அந்த ஊர்ல பெண்களே இல்லையாங்க, ஜெபிக்கிற பெண்கள் இல்லையா? தாவீது ஒரே ஒரு ஆண் மட்டுமா இருந்தாரு. அப்ப எங்க போனாங்க அந்த பெண்கள் எல்லாம்? சொல்லுங்க சகோதரிகளே, எங்க போனாங்க? ஆனா தாவீது கூழாங்கல் எடுத்துக்கின்னு, நீ நிந்திக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரேன்ட்டு ஒரே ஒரு கூழாங்கல். அப்ப விசுவாசத்தில் சிறந்த பெண்கள் ஆண்களாங்க. விசுவாச பட்டியல்ல ஆபிரகாம் தான் ஆதி தகப்பன்னு என்னோட பைபிள்ல இருக்கு. நடுவர் அவர்கள் உங்க பைபிள் என்ன இருக்கு? அந்த ஆபிரகாம குறிச்சு பார்க்கலாங்க. 100 வயசு வரையும் குழந்தை இல்லாம கேட்டு வாங்கி 100வது வயசுல ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழந்தை எனக்கு பலி கொடுன்னு. ஆபிரகாம் என்ன பேசினாரா? பேசல. அவங்க மனைவி கிட்ட கூட சொல்லலைங்க. சொல்லிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? நான் சத்தம் கேட்டுக்கோங்க, ஏப்பா அது தேவ சத்தம் இல்ல, அதை நீ கேட்காத, நானே கஷ்டப்பட்டு பெத்த அந்த குழந்தை பலி கொடுக்குறியே அப்படின்னு கண்டிப்பா அவரோட மைண்ட் டைவர்ட் பண்ணிருப்பாங்க. விசுவாசப்பட்டியில ஆபிரகாம் பேர் வந்திருக்காருங்க. குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஞானமா நடந்துட்டாரு. தேவன் பேசினாரு, நான்
இழுத்துட்டு திருந்தா வருவோம். அப்ப விசுவாசத்தில் சிறந்தது ஆண்கள் தானே. அடுத்து யோபு மாதிரி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். யோபு வந்து ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றாருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். யோபோட மனைவி என்ன சொன்னாங்க, ஏன் இன்னும் உத்தமத்துல இருக்கிற தேவனா தூசிட்டு செத்து போனாங்க. ஆனா யோபு என்னங்க பண்ணாரு, நன்மையை வாங்கணும் தீமையை வாங்கணும்னு சொல்லி விசுவாசமா இருந்தாரு. தன் பிள்ளைங்களுக்காக வாரம் வாரம் என்ன பண்ணாரு, பலி செலுத்தினாரு. அவர் எப்படி விசுவாசிச்சாரோ ஆண்டவர் ரெட்டத்தனையை கொடுத்தாரா இல்லையா. லைவா ஒருத்தங்க நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நம்ம சகோதரி சுகிதாண்டி இருக்காங்க, பெண்ணு தானே, அவங்க பிரேயர் நடத்துறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றீங்க. சிறந்தவர்கள் ஆண்களே என்று சொல்லி ரொம்ப கை ரோஸ் நல்ல கரங்களை தட்டுவீங்க. சந்தேகம் வருது, ஒருவேளை ஆனாலும் மீண்டுமா ஒரு கைத்தட்டல். செலுத்துவர்கள் பெண்களை என்று சொல்லி எனக்கு இடதுபுறமா இருக்கிற அருமையான சகோதரி ஜாய் அவர்களை நாம் கரங்களை தட்டி பரதேசியா இந்த ஊருக்கு வந்தாங்க. இத்தனை சொந்த பந்தங்களை கொடுத்து உங்க மத்தியில என்ன வெண்மையா நிக்க வச்சிருக்காங்க. தேவனுக்கு முதலாவது நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு தந்த நடுவருக்கும் நான் பேசிட்ட ரசித்து கொண்டிருக்கிற சுகிதான். முதலாவது தலைப்பு, விசுவாசத்தில் இருந்தவர்கள் ஆண்களா பெண்களா. நான் என் கண்ணுக்கு இவங்க 3 பேரும் பெண்களா தான் தெரியலாங்க. உங்க கண்ணுக்கு பெண்களா விசுவாசத்தை பத்தி வந்து பேச வந்த பெண்களின் விசுவாசம் சிறந்துட்டாங்க. உன்னோடு இருக்கிறாரு என்று சொன்னார். கிதியோன் கிட்ட போனார். அவரு நம்ம பாஷையில சொன்னா, ஏசப்பா கலாய்க்காதீங்க, சம காட்டுல இன்னொருத்தர சூப்பரா பாக்கலாம். மோசே நான் வாக்குல வல்லவன் இல்ல, நான் திக்கு வாய் வந்தனால பின்வாங்கி போறவர்கள் ஆண்கள். ஊழியத்துல கூப்பிட்டா முன்னாடி நிக்கவா. பிரதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாதர்ஸ். சின்ன ஆணில தூக்குனா பாருங்க, தட்டி சும்மா. முதல் தீர்க்கதரிசி, அவங்க முதல் பெண் தீர்க்கதரிசி பைபிள்ல நம்ம பாக்குறோம். கூடாரத்திலே வாசமாகி இருக்கிற ஸ்திரீக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரு? யாரு இல்லைங்க, ஆண்டவரே உள்ள வாரம். யார? சிசிலியாவா? எதிர்நாட்டு அரசனை கூப்பிடுறாரு. தண்ணி குடுமா, வை வாட்டர், ஹேவ் மில்க். ஆணியை வச்சு அடிச்சோம், பட்டு போட்டு தூக்குனா ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ சொன்னது சுவிசேஷம் பாருங்க. ராகேல் வேசி, அத்தனை பெண் ஆண்கள் மத்தியில ஒரு வேசி உள்ள நுழைய கூடாது. அவளுக்குள்ள இருந்தது ஒழுக்கம், அது கீழ்ப்படிதல்ங்க. ஒரு வேசி விசுவாசப்படியில நுழைய முடியுமா? நுழையலாம் பாருங்க. நம்ம ராகா பெண் வேசி. நான் சொல்றேன், யாகேலுக்குள்ள இருந்தது ஞானம், சமாரியா ஸ்திரீக்குள்ள இருந்தது சுவிசேஷம், அந்த அபிமெலேக்கு சாகடிச்ச அந்த ஸ்திரீக்குள்ள இருந்தது வீரம். விசுவாசி சிறந்த ஆண்கள் என்று வேண்டி வேண்டி கேட்டிய, வேண்டி வேண்டி கூட சொல்ல முடியாது. நோண்டி நோண்டி ஒழுங்கா வளர்த்து என்ன பிள்ளைய ஒழுங்கா. சாரா கிட்ட கொடுப்பேன்னு சொன்ன வாக்குதத்தம், ஆங்கா கிட்ட போனிய இன்னும் அர்த்தம். காரணம் அவர்தான். ஆங்கா கிட்ட போ, அவன் தான் சீக்கிரமாவே பிள்ளை கொடுத்துருவான். ஒளியா இருக்கு, வீக்கா இருக்கு, ஆண்டவர் அர்த்தம் ஓகேவா? பாலை மரக்கடிக்க செய்தார் தாய். ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்ச. நான் கொடுப்பேன் சொன்னேன். அந்த பிள்ளைய ஆற்றங்கரையில விட்டுட்டு அவ போயிட்டா. ஆனா அவ அக்காக்காரி மீனியாம் அங்க இருந்தா. அந்த மீனியாமுக்கு நான் வைக்கிற பேர் தான் விசுவாசம். அது நதியா நின்று பாக்குது, இது கரை தப்பி சேருமாறு என்று. ஆனா பார்வன் ஸ்திரீ அதை தூக்கி எடுக்கிறான். எதிர நிக்கிற எதிராக இருந்தா கூட சும்மா அலைகளுக்கு நம்மள வாழ வைப்பாங்க. செய்யும். அதனாலதான் அத்தனை ஆண்கள் போட்டு தரும்போது மோசேவை வாழ வச்சாரு ஆண்டவர். அதனாலதான் அந்த ஸ்திரீ மோசேயை கொடுத்தா. அன்னாள் என்று அந்த ஸ்திரீ
பாருங்க, நம்ம வாழ்க்கையில முதலாவது நம்ம வாய்க்குள்ள ஜெபத்தை போடுறது நம்ம அம்மா தான். அன்புள்ள ஏசப்பா அப்படின்னு. அடுத்தது நம்ம வாயில வசனத்தை போட்டது நம்ம சண்டே கிளாஸ் அக்காவும் நம்ம வீட்டு டீச்சரா தானே இருப்போம். அவங்க இன்னால வரைக்கும் மறக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில பெருசு இல்லாம இருக்க முடியுமா? நல்ல கருத்துப்பட்ட விதல்ல சும்மா செழிப்போம் தழைப்போம் எங்க கர்ப்பத்தின் பெண்கள் விசுவாசம் சொல்லுதுங்க. கதிரோலி மாணிக்கம் ஈசையில பெண் பிஷப் தன்னோட வழிகள் எல்லாம் கடந்து வந்த பாதைகளை நீங்க பார்க்கலாம். கிரேஸ் மேரி அம்மா நரிக்குறவர்கள் எடுக்கப்பட்ட முதல் ஊழியக்காரர். எஸ்டர் பாரதி திருநங்கை இருந்து கூட சிஎஸ்ஐ சபையில முதல் ஊழியக்காரர்களா இருந்தாங்க. ஏங்க 3 வயசு 3 மாசம் குழந்தை செத்து போயிடும் எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த டாக்டர்ஸ் கழுவி பிடிச்ச போது என் தாய் அழுத கண்ணீர் அவளோட விசுவாசம் இன்னைக்கு என்ன உயிரோட வச்சுக்கியா கல்லடி எத்தனை அவமானம் ஆனாலும் இங்க வச்சு அழகு பார்த்தாரு. ஐயாக பெண்ணின் விசுவாசம் ஒருவர் என்ன சொல்லி பெண்களின் விசுவாசம் ஆணி வரும் விசுவாசத்தில் சிறந்தவர்கள் பெண்களே சகோதரி மிக அருமையாக வேத வசனத்திலிருந்தும் தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. இதற்கு மாறாக அருமையான சகோதரி நம் நடுவே இருக்கிற சகோதரி ஹேமா அவர்களே விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று சொல்லி நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் அடியேன இந்த இடத்துல நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கையில் அந்த நடுவர் அவர்களுக்கும் தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி நல்லா பேசினாங்க. விசுவாசத்தில் சிறந்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தான். அவர் தண்ணி தாங்க கேட்டு வந்தாரு, பாலெல்லாம் கேட்கல. அவர் தண்ணி தான் கேட்டுட்டு கொஞ்சோண்டு அடைக்கலம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தப்பி வந்தவனுக்கு பாலை கொடுத்து பாலை ஊத்திட்டான். இவங்க கொடுத்தது பால். அவர் பாலை கேட்டாரு. அவர் பால் குடிக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரியல பால் ஊத்த வரான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் கதையை அன்னைக்கே முடிச்சுட்டாங்க. கண்டிப்பா முடிச்சுடுவாங்க, பெண்கள் தான் முடிச்சுடுவாங்க. ஆண்களே அப்படின்றத நான் பேச வந்திருக்கேன். நோவா தன் காலத்துல வாழ்ந்தவர்கள உத்தம நீதிமானமாய் ஆண்டவர் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த நோவாவோட குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? நோவாவோட சேர்த்து 8 பேர். அப்போ அந்த 8 பேர் உலகத்துல எல்லா பாவத்துல நிறைஞ்சு இருக்கும் பொழுது அந்த 8 பேர் நோவாவை தவிர 7 பேரை அவங்களுடைய விசுவாசத்தினாலதான் அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியுது. இன்னைக்கு யாரு ஒருத்தவங்களை கூட நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை கூட ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. ஆனா அந்த காலத்துல சூழ்நிலை எல்லாம் எதிரா இருந்தது. பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தது நோவாங்க. அவர் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய 3 பிள்ளைங்க. இந்த காலத்துல மருமகள் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர் சொன்னதை கேட்டதுனாலதான் அந்த சந்ததியில நம்ம வந்திருக்கிறோம். அப்போ விசுவாசத்துல யாரு சொல்லும் போது மத்த எந்த காரியத்தை குறித்து யோசிக்காம வேலையை கட்டினாரு. தான் குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தி அந்த 8 பேருமா மீண்டுமா வந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு பலி சேர்த்து அந்த சந்ததி தான் வந்தது. அப்ப அவருக்குள்ள இந்த விசுவாசம் எங்க போச்சுங்க? அவர் போட்டு தரலங்க, அவர் வாழ வச்சாரு. எல்லாரையும் வாழ வச்சாரு. விசுவாசத்துல சிறந்தவங்க ஆண்கள். அடுத்தது நம்ம வந்து யாக்கோபு ராகேலுக்கு வரும். யாக்கோபுக்கு வந்து அருமையா காதலிச்சு மன விரும்பி கல்யாணம் பண்ணவர் தான் ராகேல். 14 வருஷம் மாமா கிட்ட என்ன செஞ்சாரு, பாடுபட்டு வந்தாரு. வந்து கொஞ்ச நாள் என்னாச்சு, அவர் கல்யாணமும் பண்ணாரு. அவருக்கு நிறைய குழந்தைங்க பிறந்தது. ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்ல. இந்த ராகேல் வந்து என்ன சொல்றாரு, நம்ம மனைவிதான் தெரியுமே, எது கேட்டாலும் புடவை வாங்கி கொடுக்கலனாலும் புருஷனை நச்சரிப்போம், புள்ள இல்லைனாலும் நச்சரிப்போம். எனக்கு குழந்தைய கொடு, எனக்கு குழந்தை கொடு, எனக்கு குழந்தைய கொடுன்றான். அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். அடியே நான் என்னடி பண்ணுவேன், நான் கர்ப்பத்தை கிடைச்சிருக்கிறது ஆண்டவர் இல்லையா, நான் என்ன தேவன் அவனுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படிதான் இவங்க நச்சரிச்சு பாதி காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு நச்சரிக்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு யாக்கோபு. ஆனா என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. ராகேலுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் கடாட்சித்து ராகேலுக்கு என்ன செஞ்சாரு, யோசேப்பு பென்ஜமின் என்ற அருமையான ஒரு பிள்ளைகளை கொடுத்தாரு. அப்போ அன்னைக்கு யாக்கோபு போராடி ஆண்டவர்கிட்ட தெரியும். அந்த ராகேலுக்கு தெரியும்
மூதாதையர்களுக்கெல்லாம் லேட்டா தான் குழந்தை பிறந்துச்சு. இந்த அம்மாக்கு என்ன போச்சு அந்த பொறுமை? ஈசாக்கு பிறக்கும் போது சரி, ஈசாக்குடைய பிள்ளைங்க ஏசா யாக்கோபு பிறக்கும் போது லேட்டா தான் பிறந்துச்சு. ஆனா இந்த அம்மாக்கு அந்த விசுவாசமும் எல்லாம் தெரியும். ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, சூழ்நிலைய பார்த்து மட்டும்தான் கலங்க தெரியும், புருஷனை மட்டும்தான் நச்சரிக்க தெரியும். யோசேப்போட குடும்பம் எல்லாமே என்னாச்சு, அவங்களுக்கு எதிரியா நின்னுச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தினால என்னை உயர்த்துவாரு சொல்லிட்டு அந்த பாதையில கடந்து போனார். சிறைச்சாலை வழியா வரைக்கும் போனார். எல்லாவற்றையும் போகும்போது கொஞ்சம் அவருக்கு மாறுதலா என்னச்சு, ஒருத்தருடைய போத்திபார் வீட்டுல ஒரு அடைக்கலம் கிடைச்சிச்சு. அப்பாடா நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சேஃபா வந்துட்டோம். மூச்சு வாங்கிருப்பாரா என்னன்னு தெரியாது. மனைவி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சா போத்திபார் மனைவி. அங்கேயும் பொம்பளை தான் பிரச்சனை. போத்திபார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போத்திபாரோட மனைவி தான் பிரச்சனை. சும்மா இருக்க விட்டாரு அவனை போட்டு யோசேப்பை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். அவரு பார்த்தாரு, எப்பா என் பரிசுத்தத்தை நான் காத்து கொள்ளணும் எம்மாடின்னு சொல்லிட்டு துணியை கூட உதறி விட்டுட்டு யோசேப்பு கேட்டாரு, ஏன் அந்த போத்திபார் மனைவி இப்படி பண்ணாங்க சொல்லலாம்ல. யோசேப்பு அருமையா கொண்டு போகப்பட்டான். மூச்சு விடுறாங்க, எப்படி ஓடி இருப்பாரு பாருங்க அந்த துணியை விட்டு அந்த இடத்துல. பாத்துக்கோங்க, நீங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே பேசுறீங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசுல நிறைய பேர் பிரயாணம் பண்ணாங்க, நிறைய பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாலும் ஏசப்பா ஒருத்தவங்களை பத்தி மட்டும் என்ன செஞ்சாரு, ரொம்ப அழகான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. பெண்களை குறிச்சு கொடுத்தாங்கன்னு இப்ப வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் ஆண்களுக்காக தானே பேசுறேன், அதனால ஆண்களுக்காக பேசுறேன். நூற்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருந்தான். இந்த நூற்றுக்கு அதிபதி 100 பேருக்கு ஒரு தலைவனா இருந்தான். அவனுடைய வேலைக்கார ஒரு வேலை சொன்னா செய்வாங்க. எல்லா ஆட்கள் இருந்தோம். கத்திரத்துல வர தன் குடும்பத்துக்காக வரலங்க, அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக. அவனுக்கு இந்த விசுவாசத்தை பாருங்க, கிறிஸ்து மேல இருந்த விசுவாசத்தினால ஏசப்பா கிட்ட போனா தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவன் கடந்து வரான். கடந்து வந்து ஏசப்பா கிட்டையும் கேட்கிறான், இந்த மாதிரி என்னோட வேலைக்காரன் உடம்பு சரியில்லை. ஏசப்பா சொல்றேன், வாப்பா நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாரு. ஆனா அவன் சொல்றான், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குனால பாத்திரம் இல்ல. அப்ப அவனுடைய எவ்வளவு ஒரு தாழ்வு, அவனுக்கு அவனுடைய பதவி உயர்வு எல்லாமே அதிகம் தான். ஆனா கப்பலுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறான். தாழ்த்திட்டு சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்ன என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொத்தமாவான். அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் பார்த்துட்டு இஸ்ரவேலிலும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொன்னாரு. அப்போ அந்த விசுவாசம் ஆண்கள் கிட்ட தான் இருக்குது, பெண்கள் கிட்ட கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், நாங்க நைஸா கூப்பிடுவோம், உள்ள உட்கார வைப்போம், தண்ணி கேட்ட பாலை கொடுப்போம், பாலை ஊத்தி காதிய முடிச்சுவோம். ஓகேங்களா? ஆனா நான் பேச வந்தது விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே, 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 நடுவர் அவர்களே, ஆண்களுக்கே நீங்க மதிப்பு. சகோதரிக்கு நாம் யாரும் கரங்களை கட்டுவோம். அவங்க என்னடான்னா போட்டு தள்ளுவன்றாங்க, இவங்க என்னன்னா பால் ஊத்துவோன்னு சொல்றாங்க. சகோதரிகள் இப்படி எல்லாம் இருக்க கூடாது இல்லையா? ஆனா இந்த ஒரு 3 சாப்டர்ல நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, ஆண்களுக்கு தான் அதிகமான ஒரு விசுவாசம் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கைத்தட்டல் இவர்களை விட இவங்க 2 பேருக்கு அதிகமாக நினைச்சிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் வந்து விசுவாசத்தில் சிறந்தவர்கள் பெண்களே என்று சொல்லி அருமையான சகோதரி சாம்புவாணி அவர்கள் நம் நடுவில் வந்து பேசுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். கர்த்தர் எங்களுக்கு கொண்டு அந்த கிருபைக்காக முதலாவது நான் தேவனுக்கு நன்றியோ சோதரத்தை சொல்லியிருக்கிறேன். 2வது நடுவர்களுக்கு சோதரம், வந்திருக்கிற அனைவர்களுக்கும் சோதரம், வந்து செய்தி கொடுக்க போற கஷ்டமாக்காக நம்ம நன்றியோட சோதரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க விசுவாசம் 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 பேசுறாங்க. நீங்க கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்களா? விசுவாசம் இருக்குங்களா? பாத்தீங்களா, இதுவே நம்ம ஜெயிக்கிறதுக்கு சாட்சி. ஏன்னா வந்தவங்க பெண்கள் தான், ஆனா எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க பாரு. ஆண்களுக்காக நம்ம ஜெயிச்சு கொடுப்போம், இதுவே தெரியலையா நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நிறைய சொன்னாங்க.
ஆப்ரஹாம்னு அவங்க ஒரு இது பைபிள் ஒரு வசனத்தை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11:1 விசுவாசத்துல நம்பிக்கையா இருக்கணுமா, காணப்படக்கூடாம இருக்கணுமா. நம்ம கண்டு விசுவாசிக்கிறத விட எப்படிங்க நம்ம இது பண்ண முடியும்? காணாம விசுவாசிக்கிறது தான் நம்பிக்கையா இருக்கணும் விசுவாசத்துல. இவங்க ஆப்ரஹாம் பத்தி சொன்னாங்க. அவர் முதலே நம்ம இஸ்மாவேலை கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, அவர் வந்து சாராளுக்கு தான் சிஸ்டர் அதிகமான விசுவாசம். ஏன் தெரியுமா? அவர் 25 வருஷம் காத்திருக்கல, அடிமை பெண்ணோட போவோம். நம்ம யாருக்கு விசுவாசம் அதிகம்? பாருங்க, ஆபிரகாமோட கர்த்தரே பேசினாராம். ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா சாராள் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டாரு. கேட்டா ஆபிரகாம் தான் தந்தை விசுவாசி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்லமா பாருங்க. அதே மாதிரி யாக்கோபு பத்தி பேசினாரு. ஆனால் லேயாள் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. பசங்களே பிறக்கல பாருங்க. லேயாளுக்கு ஒரு பசங்க கூட இல்ல போல இருக்கு. அவ்வளோ பசங்களை அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராகேல் கிட்ட போனா அவருக்கு வெறுப்புதான் இருக்கும். ராகேல் கூட குழந்தை இல்ல, அவதான் கேட்டுட்டு இருப்பான் எல்லாருக்கிட்டையும். அவதான் சொல்லுவான், எனக்கு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். இப்ப பாருங்க, எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கையோட இல்லாம அவங்க வழியில போய் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கினாங்க. நீங்க சொல்லுங்க, இதுல வந்துட்டு நீங்க வந்து நிறைய சொல்றீங்க. நோவாவோட கர்த்தர் பேசினாரு. இதே வந்து நோவா கிட்ட பேசாம நோவாவோட மனைவி கிட்ட பேசியிருந்தாருன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற இவங்க சொன்ன எல்லாருமே வந்து கர்த்தர் பேசியிருந்தா கண்டிப்பா அவங்க விசுவாசமா இருப்பாங்க. இதே ஆபிரகாம் கிட்ட பேசினவரு சாராள் கிட்ட பேசி இந்த மாதிரிமா நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னா ஆபிரகாம் சொல்லியிருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது யாருன்னா அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? இல்ல. ஏன்னா நாங்க பெண்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வோம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வாங்கிக்கோங்க. அவங்க அந்த மாதிரி குறுக்கோணில போறவங்களாம் இல்லப்பா. எது ஃப்ரீயா கிடைச்சாங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரீயா கிடைச்சா பெண்கள் தான் போவாங்களாம். இதுல பாருங்க, ஃப்ரீயா கிடைச்சா ஆண்கள் தான் போறாங்க. அதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும். ஆனா சொல்லுவாங்க நாங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இவங்க. நம்ம வந்து தீமத்தியோட எடுத்துக்காங்களாம். தீமத்தியில வந்து சொல்றாங்களாம், பாட்டியோட விசுவாசம் தான் அம்மா கிட்ட இருக்கு, அம்மாவோட விசுவாசம் தான் யாருக்குள்ள இருக்கு, தீமத்திக்குள்ள இருக்குது. இவங்க வந்து தப்பா படிச்சிருக்காங்க போல இருக்குது. தாத்தாவோட விசுவாசம் அப்பாவுக்கு இருக்குது, அப்பாவோட விசுவாசம் தீமத்திக்குள்ள இருக்குது. இவங்க படிச்சிருக்கிற ஒரு இதுல இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு பெண்களுக்கு தான் விசுவாசம் அதிகம். நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவங்க எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அவரை பார்க்கல, எதுவுமே பண்ணல. பெரும்பாடுனா 12 வருஷம் அந்த பலவீனத்துல அவங்களால எப்படி அந்த இதுவோட இருக்க முடியும், அந்த வியாதியோட அவங்களால எப்படி இருக்க முடியும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க சொன்னாங்க 100க்கு அதிபதி வந்து மற்றவங்களுக்காக இது பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது ஈஸி, மற்றவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆனா நம்மளுக்கு ஒரு பாடுகள் வரும்பொழுது நம்ம விசுவாசத்துல நிக்கிறோமா, அதுதான் பெரிய விஷயம். ஆனா நம்ம பெண்கள் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட விசுவாசம் ரொம்ப பெருசு. அவங்க வந்து அந்த வஸ்திரத்தை உங்களை வந்து இயேசுவ கிட்ட தொட்டோனே சுகம் அடைஞ்சிச்சுனாங்க. இதே மாதிரி சமாரியா ஸ்ரீ, நாங்க எப்பவுமே பெண்கள் எப்பவுமே எப்படி தெரியுமா, எங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னா ஒரு குரூப் கிட்டே சொல்லி கூப்பிட்டு வந்தோம். ஐயோ அதே ஜபக்குழுல நீங்க நினைச்சு பெண்களோட குணாதிசயங்கள் எல்லாம் உடைச்சு தள்ளுறாங்கப்பா. நீங்க என்னன்னா பாருங்க, ஜபக்குழுல நாங்க போய் இன்னொருத்தரை கூட்டிட்டு வருவோம், ஒரு ஆண்கள் போய் இன்னொரு ஆண்களை கூட்டிட்டே வர மாட்டாங்க. அதுதான் முதல்ல சொன்னேன், 1000 ஆண்களும் சரி 2 பெண்களும் சரின்னு சொல்லிட்டோம்ல. ஆனா இப்ப பாருங்க நடுவர்களே, எல்லாத்துலயுமே சரி 75% எதுலயுமே பாருங்க பெண்கள் தான் இருப்பாங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா, விசுவாசத்துல சிறந்தவங்க பெண்கள் பெண்கள் பெண்களேன்னு சொல்லிதான் நான் ஒரு நாம் சகோதரி மிக அருமையா பேசினாங்க. விசுவாசத்தில் சிறந்தவர் பெண்களே என்று சொல்லி மிக அருமையா பேசினாங்க. நாம் தொடர்ந்து ஒரு கூட நம் கரங்களை தட்டுவோம். எப்பொழுதும் கடைசி ரவுண்டாக நம் நடுவில் இருக்கிற அருமையான சகோதரி லிதியா அவர்கள் விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்களே என்று சொல்லி இப்ப பேச வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க. நாம் அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம்.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த பட்டாபுரம் ஜனங்களே, சகோதரர் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்காக தான் சார்பா பேச வந்து இல்ல அவரு வீட்லயே சொல்லிட்டாரு, நீ தைரியமா பேசுமான்னு. நடுவர் அவர்களே மற்றும் பெண்கள் மத்தியிலே பேச வந்திருக்கும் என் சகோதரிகளே, ஆண்கள் மத்தியிலே பேச வந்திருக்கும் என் வீராங்கனைகளே மற்றும் பாஸ்டர்மாக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில வந்து மூச்சு விடாம பேசினாங்க, விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அந்த சுவாசத்தை கொடுத்தவரே ஆண்டவர் ஆண்டவர் தான். ஓகேவா? அந்த சுவாசத்தை ஊடுறவரே யாரு? ஆண்டவருக்கு ஆண்டவர். அதை தெரியாம விசுவாசிக்கிறாங்க. அவங்க அநேக காரியங்களை குறித்து சொன்னாங்க. இன்னைக்கு சாரால் வந்து கேட்கல, அவன் வந்து கருவுற்றாலுக்கு வந்தாங்க, ஆகாரையும் கல்யாணம் பண்ணி வச்சான்னு சொல்லி இந்த காலத்துல பெண்கள் வந்து தவறா நினைச்சுக்காதீங்க, ஆண்களை நச்சரிச்சுட்டே இருந்தாங்க. சில காரியங்கள்ல ஆண்கள் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதை கூட ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த நாள்ல நான் சொல்லும் போது சில காரியங்களை சொல்லிட்டு நான் பாக்குறேன். எங்க சகோதரிகள் எல்லாம் சொன்னாங்க, பெண்களை குறிச்சு ரொம்ப அருமையா பேசுறாங்க. பெண்கள் வந்து கடவுள் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாமே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடியே இருந்தது ஆண்கள் அவன் சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா தனியாக இருந்தாலும் கலந்து கொடுக்க முடியும். வந்தாச்சு அதனால கற்றுக்க முடியும் இல்லையா? இந்த விசுவாசத்தை குறிச்சு அவங்க வந்து தெரியல. ஆண்கள் வந்து எல்லாத்தையும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆண் இல்லையா? ஒரு ஆண் இல்லைன்னா இந்த இடத்துல தைரியமா வந்து எந்த பெண்ணாலும் நின்று பேச முடியாது இல்லையா? நாம இங்க பேசோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். சகோதரி நிறைய கருத்து சொன்னாங்க. எங்க சகோதரிகள் அதுக்கு வந்து நிறைய பேசிட்டாங்க, நிறைய காரியங்களை குறிச்சு பேசிட்டாங்க. ஆனா வந்து ஒரே ஒரு காரியத்தை குறிச்சு நான் பண்ணிட்டேன். யோசேப்பு, புதிய பாட்டினுடைய காரியத்தை குறிச்சு பார்க்கும்போது யோசேப்பு அவருடைய மனைவி மரியாதை நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணிய பிறகு அவங்களுக்கு தேவதூதர்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயம், தேவதூதர் வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன், அவர் தேவகுமாரன், அவர் மனுஷனா வந்து கண்ணி கர்ப்பவதியாகி அவங்களுடைய வயிற்றுல பிறப்பான் என்று தேவதூதர் சொன்னார். ஆக வந்து என்ன சொன்னாரு, யோசேப்புக்கிடமே போய் தேவதூதர் சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லும் போது ஒரு பெண் அந்த என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த சும்மா இருக்கிறாங்களா? சட்டியை பிடிச்சி இழுத்து போட மாட்டாங்க. சில காரியங்களை சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த யோசேப்பை குறிச்சு பார்க்கும்போது அந்த யோசேப்பு என்ன பண்ணாரு, தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஒரு நீதிமான், அவர் விசுவாசிச்சாரு. ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விசுவாசிச்சார். அந்த விசுவாசத்தின் காரணமாக மரியாதை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நாளிலும் வந்து எனக்கு நேரம் அதிகமா இல்லை, இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை ரெடியா இது பண்ணேன். சகோதரி பேசினாங்க, பேசணுன்றதுக்காக அவங்க என்ன நிறைய பேச போறேன்னு எங்களை கட்டுறாங்க. சரி, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் ஆல்ரெடி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. தைரியமா நீங்க பேசலாம். ஓகேவா? நம்ம யாரும் கரங்களை தட்டுவோம் சகோதரிக்காக. இப்பொழுதும் ஃபைனலா பெண்கள் அணி சார்பாக அருமையான சகோதரி நம் நடுவில் இருக்கிற சகோதரி செல்வி அவர்களை நம் கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா சகோதரிகளும் நிறைய காரியங்களை குறித்து பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், லாஸ்டா லிடியாட்டி பேசினதுல தேவதூதன் வந்து அவர்கிட்ட சொல்லலைன்னா அவர் மரியாதை தள்ளிதானே வச்சிருப்பாரு, தள்ளிதான் வச்சிருப்பாரு. அப்ப மரியாதைக்கு வந்து தேவதூதன் வந்து வெளிப்படுத்தும் போதே அவங்களுக்கு அந்த காரியம் வந்து தெரியும். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தும் போதே நம்மளுக்கு பின்னாடி வந்து வர்ற பிரச்சனையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் முன்னாடியே வந்து காமிச்சிருப்பாரு. ஆனாலும் அவங்க விசுவாசமா வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கனம் பண்ணி அவங்க நம்மளுக்கு அவமானமே வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து தள்ளி வச்சாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக அவங்க இது பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல யோசிப்பு வந்து தேவதூதன் வந்து சொல்லலை அப்படின்னா நிச்சயமா அவர் அந்த இடத்துல அவங்க தள்ளிதான் வச்சிருப்பாரு, ஏற்றுக்க மாட்டாரு. ஆமாதான் நடுகிறவர்கள் நீங்க சொல்லுங்க, உண்மை அதுதான். அது மட்டும் இல்ல, நிறைய பெண்கள் அன்றிலிருந்து இன்று வரை சரி அடிப்படையில இருந்து அரியணை வரைக்கும் ஆட்சி செய்யறது பெண்கள் தான். ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா செய்யறது பெண்கள் தான். அவங்களுக்கு அந்த நானும் அவங்க ஜபத்துல இருந்து கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அதே வந்து ஆண்கள்ட்ட வந்து ஒரு பட்ஜெட் லிஸ்ட்டை கொடுத்து இதை கொண்டு போய் ஒரு நாள் வாங்கிட்டு வாங்க,
ஒரு நாள் வீட்டு வேலையை நீங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க செய்யவே மாட்டாங்க. உண்மை அதுதான். எவ்வளவு பேர் ஆனா செய்வாங்க, என்னைக்கோ ஒரு நாள் செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அம்மா இந்தாம்மா நீயும் ஒரு ரெஸ்டும், நீயே பட்ஜெட்டை பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஒரே ஓட்ட ஓடி போயிடுவாங்க. சகோதரர்களே, 10 சாமான் வாங்கிட்டு வருவோம்னா 7 வரும், என்ன சொன்ன மீதி அப்படின்னு வந்து நம்மளே கேட்பாங்க. உண்மை அதுதான். 10 என் வீட்டுக்காரே எடுத்துக்கோங்க, ஒரு லிஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிருவேன், போயிடுவாரு. போயிட்டு 10 தடவை எனக்கு விடாம போன் அடிச்சுனே இருப்பாரு, ஒவ்வொரு லிஸ்டும் வாங்கிடுவாரு. நானே சொல்றேன், நானே நினைச்சேன் லிஸ்ட் என் கையில கொடுத்துருங்க, நான் வாங்கிடுவேன். இதுதான் வந்து ஆண்களுடைய புத்தி. அது என்னமோ கரெக்ட் தான். பாருங்க, ஆண்களை பத்தி பேச வந்தவங்களே வந்து சொல்றாங்க, அப்ப அவங்க நிறைய அனுபவப்பட்டுறாங்க. இதோடு வந்து நிறைய நடுவர்கள் நியாயமான தீர்ப்பு சொல்லும்படி சொல்லி உங்களுக்கு தேவையா சகோதரிகளை இந்த உரையை முடிக்கிறேன். அது ஒரு வாட்டியே கேட்டுக்கலாம் இல்லைங்களா? சகோதரி சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 தடவை கடைக்கு, ஒரு தடவை கடைக்கு அனுப்புனா 10 தடவை அவங்க போன் பண்ணுவாங்களாம். அதுல 7 சாமான் தான் வரும், மீதி 3 வராது. இது எல்லா ஸ்திரீகளையும் சகோதரிகளையும் கேட்டீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா தெரியும். சரியா? சோ விசுவாசத்துல சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்று சொல்லி விவாதித்ததை நாம எல்லாரும் இப்ப பார்த்தோம். இப்போ எல்லாரும் இவங்க இப்போ ஒரு 3 நிமிஷத்துல கரெக்டா இந்த தீர்ப்பு இப்ப நம்ம சொல்லிடுறேன். இப்போ பேசின வரைக்கும் நான் பார்த்து இவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க, ஈக்குவலண்டா பேசினாங்க. ஆனா ஆண்களுக்கு அதிகமான கைத்தட்டலும் அதிகமான ஆக்ரோஷமும் இருந்ததை பார்க்க முடிந்தது. சரியா? ஆனா வந்து இவங்களுக்கு நான் தீர்ப்பு சொன்னா இவங்க எனக்கு பாலை ஊத்துவேன் ஆணி அடிக்கணும்னு சொல்றாங்க, இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னா போட்டு தள்ளுவேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் திறந்த வாசலை ரெடி திறந்து வச்சிருக்காரு. ஆண்டவர் எனக்கு முன்பா நான் திறந்து வச்சதுனால நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஓட வச்சிருவாரு. சரியா? சரி, இப்போ ஓடிடாதீங்க, தீர்ப்பு சொல்லு. இது ஒரு நகைச்சுவைக்கான பட்டிமன்றம் தான், வேற ஒண்ணு கிடையாது. நகைச்சுவைக்கான பட்டிமன்றம் தான். இந்த நகைச்சுவைக்காக நமக்கு எடுத்துக்கொண்டாலும் நம்ம இதுல அநேக குடும்பங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றத 3 நிமிஷம் தான், ஓகேவா? அதனால பேசுறத கவனிக்கும்படி அன்பா வேண்டிக் கொள்றேன். அதாவது குடும்பங்களை பத்தி பேசினாங்க. ஆபிரகாம், சாராள் சொன்னாங்க, யோசேப்பு, ராக்கேல், இப்படிப்பட்ட அநேக நோவா அவருடைய குடும்பம், புதிய ஏற்பாட்டுல யோசேப்பு, மரியாள், இப்படிப்பட்ட குடும்பங்களை பத்தி அவங்க பேசினாங்க. அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதிரடையா தான் இருக்குது. இப்ப இருக்கிற குடும்பமும் சரி, அப்ப அந்த நாட்கள்ல ஒருத்தருக்கு விசுவாசம் இருந்தா இன்னொருத்தருக்கு இல்ல, ஒருத்தருக்கு இருந்தா இன்னொருத்தருக்கு இல்ல. இப்ப இன்ஃபேக்ட் என்னையே கூட எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் காலையிலயும் பாத்தீங்கன்னா வாழ்த்து பாடுவாரு எங்க வீட்டுல. காலையில ஒவ்வொரு நாளும் வாழ்த்துவாரு. அப்போ நான் அடுத்த நாளைக்கு எனக்கு இவரு என்ன வாழ்த்து பாடுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு இருப்பேன். உங்களை எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மரியாள் சொன்ன போது இது என்ன மாதிரிப்பட்ட வாழ்த்துதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாவம் நினைச்சாங்க. ஆனா நான் நாளைக்கு என்ன வாழ்த்துதல் வருமோ, ஐயோ காலையில 7 மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன வாழ்த்துதல் வருமோ அப்படின்னா நாம விசுவாசத்துல இருப்போம். ஆனாலும் ஸ்டில் அவங்க அப்படியே லைட்டா அப்படியே டீக்ரேட் பண்ணிடுவாங்க. சரி, வேதம் என்ன சொல்லுது? இப்ப நம்ம பேசிக்கிட்டோம் எல்லாம் கரெக்ட், ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா ஒரு வீரர்கள் பட்டியலே இருக்குது, எல்லாரும் அறிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அதுல ஒரு 3 காரியம் தான், அந்த தீர்ப்பு வந்து 3 காரியம் தான் நான் அப்சர்வ் பண்ணது. அந்த பட்டியல்ல வந்து விசுவாச வீரர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து விசுவாச பட்டியல்ல இருந்தார். அங்க அநேக மனைவிகள், பல காரியங்கள், சில வேண்டாத காரியங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா சுருக்கி புதிய ஏற்பாட்டுல வரும்போது ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படிங்கிறதுலதான் நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் தீர்மானங்களுக்கு நடுவுல தான் நாம வாழ முடியும். ஆனா பழைய ஏற்பாட்டை விட அதுல கூட ஒரு ஸ்திரீ வர்றாங்க, ராகாபுங்கிற ஒரு ஸ்திரீ. அதே புதிய ஏற்பாட்டுல ஒரே ஒரு அதே ப்ரொஃபஷன், உங்களுக்கு புரியும், அதே சேம் ப்ரொஃபஷன்ல உள்ள ஒரு ஸ்திரீ புதிய ஏற்பாட்டுல சமாரியால வர்றாங்க. ஆனா 2 பேரையும் பார்க்கும் பாத்தீங்கன்னா பட்டியல்ல இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஒரு ஊரையே அந்த தேசத்துல இருந்து கூட்டி கொண்டு ஒரு தேசத்துக்கு கொண்டு வர்ற அதிகாரம் அந்த ராகாபுக்கு அந்த அம்மாவோட தெரியுங்க. அதுக்காக பெண்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. அதே சமாரியா ஸ்திரீயும் கூட பாத்தீங்கன்னா
சமாரிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா ஒரு ஊரையே கூட்டி கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ இந்த நாட்களுக்கு என்ன தெரியுமா தேவை? குடும்பத்துல எல்லாமே இப்படித்தான் இருக்கணும்ன்ற ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற சமாரிய ஸ்திரீகளை போல இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு கூட்டம், ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்டோட முடிஞ்சோம். செகண்ட் பாயிண்ட், இப்போ இது எல்லாமே பொதுவாழ்வு பெண்கள் ஜெபக்குழு கூட்டம் தான். இது எத்தனை சகோதரிகள் தன்னுடைய ஹஸ்பண்ட கூப்பிட்டீங்க? சும்மா கை தூக்குங்க. வரமாட்டாங்க சகோதரிகளே, வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க. ஒரு பிரேயர் மீட்டிங்ல ஒரு சுமார் ஒரு 100 ஆத்மாக்கள் உள்ள ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80ல இருந்து 85% ஆஃப் த லேடிஸ் தான் வருவாங்க, 15% வரமாட்டாங்க. அதுக்காக விசுவாசத்துல அவர்கள் ஆண்கள் குறைவுள்ளவர்கள் நான் சொல்ல வரல, பெண்களும் நிறைவானவர்கள் நான் சொல்ல வரல, ஓகேவா? ஆனா சரி, மூணாவது எவிடன்ஸ், மூணாவது இது வேத வசனம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு, அல்லது ஒரு விசுவாசத்துல ஆண்களோ அல்லது பெண்களோ குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லைன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்ப பாக்குறோம்? ஆண்களை பார்த்து ஆண்டவர், இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து 2 சொன்னதுமே ஆண்களை கொஞ்சம் இது பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா அப்படி அல்ல, வேதத்தின் படிதான் நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? நடைமுறை வாழ்க்கையும் வேதமும் பழைய ஏற்பாட்டு காலமும் புதிய ஏற்பாட்டு காலம் என்ன நடக்குது. கடைசி பாயிண்ட், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி ஒரு ஜன கூட்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரா இல்ல? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னார். ஊழியத்துக்கு அனுப்பும் போதும் ஏன் உங்களால சுகமாக்க முடியல, அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாங்க. அதே போல அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இருன்னு சொல்லி யாரும் தோமா பார்த்தாங்க சொன்னாரு. இப்படி சில டீக்ரேட் பண்ணுகிறத பாக்குறோம். என்னுடைய அப்சர்வேஷன் படி புதிய ஏற்பாட்டு காலத்துல எந்த ஸ்திரீகளையும் ஆண்டவர் எந்த இடத்துலயும் டீக்ரேட் பண்ணதா எனக்கு தெரியல. நீங்க ஒருவேளை ஏதாவது இருந்தா எனக்கு அப்புறமா சொல்லுங்க. ஆனா நான் படிச்ச வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துலயும் பெண்களை குறிச்சு அவர் என்ன, சமாரிய ஸ்திரீல கூட 5 ஆண்கள் இருந்தாங்க, அவ்வளோ ஆண்கள் இருந்திருப்பாங்க அந்த ஊர்ல. நீ வா தண்ணி குடிக்கவா, நீ தண்ணி குடிக்கவான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஸ்திரிய பார்த்து கூட ஒண்ணுமே சொல்லல. சரி நீ போ அப்படி சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க ஆண்டவர். அப்போ விசுவாசித்தவளே பாக்கியவதின்னு இருக்குது. அது மாதிரி ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ஆண்களை பார்த்து இப்படி சொன்னதாகவும் இருக்கு, பெண்களை குறிச்சு ஆண்டவர் இப்படி பாராட்டுனதாகவும் இருக்கு. ஸோ ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதே போல அநேக இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு சபை 100 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றவங்க பெண்களா தான் இருப்பாங்க. சரியா? அதனால இப்போ நான் தீர்ப்பு என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்துக்கு கடைசியா ஒரு அளவீடுன்னு இருக்கு. கடுகளவு விசுவாசம், இப்பேற்பட்ட விசுவாசம். அப்போ விசுவாசத்துல ஏதோ சம் அளவீடு இருக்கு. அப்ப அந்த அளவீட்டின்படி ஆண்டவர் நிர்ணயம் பண்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசங்கிறது எல்லாருக்குமே இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு. ஆனா அளவீடு இருக்கு. ஏன்னா தொட்ட உடனே விசுவாசம், அப்படி போன உடனே விசுவாசம், இங்க இருந்து ஜெபிச்சா அங்க ஒரு அற்புதம், அப்படியே ஒரு நாளுக்கு ஒருத்த அற்புதம், ஒரு 25 வருஷம் ஒருத்த அற்புதம், இப்படிப்பட்ட பல சம்பவங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா, காலம் வர்றதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லாதிருங்கன்னு வேதம் கிளியரா இருக்கு. கரெக்டா? நாம வேணா 7 பேரும் நம்ம பரலோகம் போன பிறகு ஆண்டவரை விசுவாசம் உண்மையா நீங்க சொல்லுங்களா, நாங்க பூமியில இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், எங்களுக்கு நாங்க விசுவாசத்துல சொன்னோம் ஆண்களா பெண்களான்னு நீங்களே சொல்லுங்க, நம்ம எல்லாரும் போய் கேட்போம். ஆனா கடைசியா நம் சகோதரிகள் யாரும் எழுந்து முன்னால வரும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் வேத வசன அடிப்படை ஆதாரத்தின்படி கடைசியா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரியா? தேவனுடைய புத்திரர்கள். நான் இப்ப ஒருவேளை தேவனுடைய புத்திரராக நினைக்கிறேன். சமாதானம் பண்ணுகிறோம். ஒரு வார்த்தையை சொல்லி உன் நீதியின்படி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லும்படி அன்பை கேட்டுள்ளேன். உன்
விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானம் பண்ணுகிற ஒரு வாக்கியவான்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்காக சிறிய கிஃப்ட் அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு புக்கு ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து போடப்பட்டிருக்கு. அருமையாக செய்தார்கள். பட்டிமன்றம் அருமையா இருந்ததுனால எல்லா உற்சாகத்தோடு அவங்களுக்கு கைப்பற்றி வச்சீங்க. ஸ்டெல்லா, ஹேமா, நிதியா, செல்வி, சாம்புவாணி அவர்கள், ஜாய், எல்லாருமே அருமையாக பேசினார்கள். உற்சாகமாய் கலைகளை கட்டும். நன்றி, வணக்கம்.